பவச ரர 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 ர ரிகண பவச ரிரி 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 பிண பவ சரவண வீரா நமோ நம பவ சரவண நிர நிர நிரன வசர ஹண பவர்க ரர ரர முருகா முருகா குருதேவா, ஆசிரமத்தில் இருந்தபடியே என் மகன் நடத்தும் வீராவேச போர் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். அந்த முருகனின் கண் முன்னாலேயே அவனால் பாதுகாக்கப்படும் அனைத்து தேவர்களையும் கட்டி இழுத்து வருவதை பாருங்கள். அந்த முருகன் ஏதும் செய்வதறியாமல் திகைத்து நிற்பதையும் பாருங்கள். ஓஹோ, உன் மகன் மீது உனக்கு அவ்வளவு நம்பிக்கை வந்து விட்டதா? அப்படி என்றால் அரண்மனையிலிருந்து நேரடியாக சமர்களத்திற்கு செல்ல வேண்டியதுதானே? என்னை பார்க்க ஏன் இங்கு வந்தீர்கள்? இந்த கணமே எல்லோரும் இங்கிருந்து சென்று விடுங்கள். தேவர்கள் நன்றாக அகப்பட்டுக் கொண்டார்கள். கந்தகிரி அமைத்தார்கள் அல்லவா? இந்த கைலையங்கிரிக்கு எப்படி கந்தனை அழைத்து வருகிறார்கள் என்று பார்க்கிறேன். நான் ஒரு நாள் முழுவதும் பேசாமல் இருந்ததையே பொருட்படுத்தாதவன் இவர்கள் போய் பேசியவுடன் ஏற்றுக்கொள்வானா? தாயே பார்வதி, கலைமகளும் திருமகளும் இந்த மலைமகளை காண வந்திருப்பது வியப்பாக இருக்கிறது. தாங்கள் முருகனிடம் கோபித்துக் கொண்டு இப்படி மனமுடைந்து வருந்திக் கொண்டிருக்கிறீர்களே, இதை பார்த்த பிறகும் எங்களால் வராமல் இருக்க முடியுமா? அப்படியென்றால் நான் அவனிடம் நடந்து கொண்டது தவறென்கிறீர்களா? நான் அவனிடம் கடுமையாக கடிந்து கொண்டேனா? மனம் வருந்தும்படி பேசினேனா? வீரம், வெற்றி, யுத்தம் என்பதையெல்லாம் மறந்து வீடு, குடும்பம், பாசம் என்ற உணர்வுகளை அவன் பெற வேண்டும் என்றுதானே நினைத்தேன். ஆனால் அவன் அதை புரிந்து கொள்ளவே இல்லையே. இதற்கான காரணம் என்னவென்று யோசித்து பார்த்தால் உங்களுக்கே புரியும். முருகனை வளர்த்த கார்த்திகை மாதர்கள் அவனுக்கு ஆயுத பயிற்சி தந்ததோடு வீரசாகசம் புரிபவன் என்ற எண்ணத்தையும் ஏற்படுத்தி விட்டார்கள். ஆனால் கல்லுக்குள் ஈரம் இருப்பது போல் கந்தனுக்குள்ளும் கருணை ஊற்று சுரந்து கொண்டுதான் இருக்கிறது. கல் உடைப்பட்டு நீர் வெளிவரும் போதுதான் அதில் நீர் இருந்ததே தெரிய வரும். ஆனால் அந்த கல் எப்போது எவரால் உடைப்படுமோ அப்போதுதான் அது நடக்கும். நீங்கள் இப்போது செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டுமே. இந்த சங்கடத்திலிருந்து தாங்களும் மீண்டு முருகனையும் மீட்டு கொண்டு வர வேண்டியதே. நீங்கள் இப்பொழுது இங்கே எப்படி தவிக்கின்றீர்களோ அதே போல முருகனும் அங்கு தவித்துக் கொண்டிருக்கிறான். உண்மையாகவா கூறுகிறீர்கள்? அதில் என்ன சந்தேகம்? அதற்காகத்தானே தங்களை முருகனிடம் அழைத்துச் செல்வதற்காக
நாங்கள் இருவரும் இங்கு வந்துள்ளோம். யார் வந்து அழைத்தாலும் இந்த பார்வதி வந்து அழைக்காமல் முருகன் வரமாட்டான் அல்லவா? அன்னையே வந்து சமாதானப்படுத்தினால்தான் பிள்ளையின் மனம் அமைதி பெறும். வாருங்கள். முருகா, குமாரசுவாமி, கண் திறந்து பார். இந்த நேரத்தில் இங்குள்ள சூழ்நிலையில் உன்னால் தியானம் செய்ய முடியாது. நான் கூறுவதை கேள், கண் திறந்து பார். பணிகின்றேன். ஆஹா, படைப்பு கடவுளான பிரம்மதேவரா என்னை இங்கு பார்க்க வந்திருக்கிறார்? ஆசி வழங்குங்கள். என்ன இது? என் பொருட்டு ஒரு கோவிலையே உருவாக்கி பூஜை நடத்திய நீங்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கிறீர்கள். தாங்கள் இந்த சிறு வயதில் ஆயுதங்களை ஏந்தி போருக்கு சென்றுவிடக் கூடாது என்று அவர் நினைக்கிறார். அதுதான் சரி என்று நாங்களும் ஒப்புக்கொண்டோம். அன்னை பார்வதி தேவியார் உன் மீது கோபம் கொண்டார் என்பதற்காக நீயும் கோபித்துக் கொண்டால் அது அவருக்கு இரட்டை துன்பத்தை தந்துவிடாதா? என்ன, நான் அன்னையிடம் கோபித்துக் கொண்டேனா? அது எப்படி என்னால் முடியும்? எனது நிலையை கூறவே அவர் இடம் தரவில்லையே. அவர் அந்த கோபத்துடனேயே இருக்கிறாரே. கோபம்தான். எனக்கு உன் மீது கடுமையான கோபம்தான். கைலையங்கிரியை விடுத்து எங்கே நீ கந்தகிரிக்கு சென்று விடுவாயோ என்பதனால் ஏற்பட்ட கோபம். உரிய காலம் வருவதற்குள் அரிய ஆயுதங்களை பயன்படுத்தி போருக்கு சென்று விடுவாயோ என்பதனால் ஏற்பட்ட கோபம். ஆனால் அந்த கோபம் என் மகனை பட்டினி போடும் அளவிற்கு கடுமையானதல்ல. அங்கு பார், உனக்காக நாங்கள் என்னென்ன எடுத்து வந்திருக்கிறோம் என்று.
மடியில் அமர்ந்து என் மனம் குளிர இவை அனைத்தையும் நீ உண்ண வேண்டும். ஆகட்டும் அம்மா. வாருங்கள் தந்தையே. இனியும் இந்த ஆசிரமத்தில் ஒரு கணம் கூட இருக்க தேவையில்லை. இவரை போன்ற வயதானவர்கள் தங்கள் பெருமையை பேசிக் கொண்டிருப்பார்களே தவிர என்னை போன்ற இளம் சக்திகளை பற்றி இவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நீங்கள் சொன்னது போல அந்த முருகன் கண் முன்னாலேயே அனைத்து தேவர்களையும் சிறைப்படுத்தி வருவதோடு அந்த முருகனையே உங்கள் முன்னால் வந்து புலம்பும்படி செய்கிறேன். பானுகோபா, இன்று உன் தந்தை முதலான இத்தனை பேரும் தோன்றி இந்த அசுர சாம்ராஜ்யத்தை நிறுவியிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அசுர குருவான சுக்கராச்சாரியாரே. அவரை அவமதிப்பது நமக்கு நாமே அழிவை தேடிக்கொள்வது போல் ஆகும். முன்னால் இந்த அசுர குலமே மடியும் நிலையை ஏற்படுத்தி விடாதே. தலைக்கு மேலே வெள்ளம் போன பிறகு தடுத்து நிறுத்துவதில் எந்த பயனும் இல்லை. இவனது பிறப்பிலேயே வெறுப்பு, துவேஷம், ஆத்திரம், அடங்காமை போன்ற குணங்களை விதைத்து விட்டீர்கள். இனி அவனிடம் பெரியோர்களை மதிக்கும் குணம் என்பது எள்ளளவும் இருக்காது. ஒன்றை மட்டும் நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். எதிரியாக இருந்தாலும் அவனது திறமையை உணர்ந்து மதிக்க தெரியாதவன் தனது படுகுழியை தானே தோண்ட ஆரம்பித்து விடுவான் என்பதுதான் பொருள். கண்ணே முருகா. அன்னையே, இன்று முழுவதும் நீ எதுவுமே உண்ணவில்லையே? மிகவும் பசியெடுத்து துடித்தாயா? இல்லை அம்மா. என்ன கூறுகிறாய்? பசி, தாகம் என்ற எந்த உணர்வும் உனக்கு வரவில்லையா? இல்லை அம்மா, நான் அவற்றால் சிறிது கூட பாதிக்கப்படவில்லை. ஆனால் என்ன? ஏதோ ஒன்று இன்னதென்று சொல்ல முடியாத உணர்வு என்னை சங்கடப்படுத்தியது. எதிலும் என்னால் கவனம் செலுத்த முடியவில்லை. எனது பானங்கள் குறிதவறி போயின. வாழ்வீச்சு சரியானபடி அமையவில்லை. பெரிதும் தடுமாறினேன். அதற்கான காரணங்களை இப்போது நீயே கூறிவிட்டாய். உணர்ச்சிகள், உணர்வுகள் என்றெல்லாம் கூறினாயே, அவைதான் அதற்கு காரணம். நான் கோபம் கொண்டிருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்ததனாலேயே உன்னால் எதையும் செய்ய முடியாமல் தோல்விகள் ஏற்பட்டன. நீ எதிலும் நிலை கொள்ளாமல் தவித்ததற்கும் நான் கலங்கி நின்றதற்கும் காரணம் தாய் மகன் இருவருக்கும் இடையில் நடந்த பாச உணர்ச்சிகள்தான். உணர்வுகள், உணர்ச்சிகள். ஆம் கண்ணே, உணர்வுகள்தான் நம் வாழ்க்கையை நடத்திச் செல்கின்றன. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல், ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்தல், ஒருவருக்காக ஒருவர் வாதாடுதல், துக்கப்படுதல், நம்மை புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்து அது நடக்காமல் போவதால் ஏற்படும் மன உளைச்சல்கள், துன்பங்களில் பங்கெடுத்தல், துயருற்றவருக்கு சேவை செய்தல், அனைத்துமே உணர்வுகள்தான்.
உணர்ச்சிகள்தான். உண்மையான போர் வீரனுக்கு நிச்சயம் இருக்க வேண்டியது இந்த உணர்ச்சிகள்தான். ஏன் இன்னும் இங்கேயே நிற்கிறீர்கள்? புறப்படுங்கள். இனி நான் உங்களிடம் எதை பற்றியும் பேச தயாராக இல்லை. சுரசே, உனக்கு மட்டும் நான் ஒன்று கூறுகிறேன். மறுபடி நீ இங்கு திரும்பி வருவதாக இருந்தால் வருகிறவர்களுக்கு மரியாதையை கற்றுக் கொடுத்து நிலைமையை புரிந்து கொள்ளும் திறமையை ஏற்படுத்தி அதன் பிறகு இங்கு அழைத்து வா. கோபதாபங்களுக்கோ துவேஷங்களுக்கோ இந்த ஆசிரமத்தில் இடமில்லை. யார் உங்கள் நலனில் அக்கறை கொண்டவர்கள், யார் எதிரிகள், யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள் என்பதை காலம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டும். பண்பட்ட உணர்வு இல்லாதவர்கள் எப்பொழுதும் பூரணத்துவம் பெற்றவர்களாக விளங்க முடியாது. மற்றவர்கள் போற்றும்படி பரிமளிக்க முடியாது. கிரூர குணம் கொண்டவர்கள் என்றேனும் ஒரு நாள் தங்கள் ஆணவத்திற்கான பலனை அனுபவித்தே தீர வேண்டும். அம்மா, உணர்வுகள் தான் ஒருவரை வழிநடத்துகிறது என்றால், அதுதான் நம் வாழ்விற்கு அவசியம் என்றால், அதை புரிந்து கொள்வது எப்படி, அதை பின்பற்றுவது எப்படி? அதை பற்றி நீ கவலை கொள்ள வேண்டாம் முருகா. உன் விருப்பப்படியே சொல்லற்கரிய உணர்வுகள் அனைத்தையும் நான் உனக்கு கற்றுத் தருகிறேன். அந்த உணர்வுகள் உன்னை மாற்றி முழுமையானவனாக உயர்ந்து நிற்கச் செய்யும். ஒருவன் எப்போது நல்லது கெட்டது என்ற அனைத்து உணர்வுகளையும் புரிந்து கொள்கிறானோ அப்போதுதான் முழுமை பெற்ற போராளியாக, போர் வீரனாக மாறுகிறான். இந்த உணர்ச்சிகளை கந்தன் புரிந்து கொள்ளும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. அதையெல்லாம் அவன் அறிந்து கொண்ட பின் அத்திசையில் சென்று அவன் ஒரு போர் இயந்திரமாக மாறிவிடுவான். கந்தன் போர் இயந்திரமாக மாறுவதை அவன் அன்னை பார்வதி சம்மதிப்பது சற்று சிரமம்தான். ஆனால் முருகனின் அந்த கோபகுணமும் போர் குணமும் தான் அசுரர்களிடமிருந்து தேவர்களான உங்களை காப்பாற்றப் போகிறது. அசுர குலத்தில் உதித்த மாபலி சக்கரவர்த்தி அசுர குருவின் பேச்சை கேட்காமல் போனதால்தான் வாமனனாக வந்த திருமாலால் ஏமாற்றப்பட்டு பாதாள உலகத்தில் உழன்று கொண்டிருக்கிறார். அந்த நிலை என் பிள்ளைகளுக்கோ அவர்களை தொடர்ந்து என் பேர குழந்தைகளுக்கோ வந்துவிடக் கூடாது என்றுதான் கலங்குகிறேன். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारम् कर्पूरगौरं करुणावतारं संसारसारं भुजगेन्द्रहारम्
यथा वसन्तं हृदयारविन्दे சுவாமி, நம் மைந்தன் முருகனுக்கு இன்று முதல் பல பயிற்சிகள் கொடுத்து பட்டை தேட்டிய வைரமாக மாற்றப் போகிறேன். கலைமகளும் திருமகளும் கூறியது போல் உயர்ந்த பண்புகள் கொண்டவனாக உருவாக்கப் போகிறேன். நான் இப்பொழுதே சென்று அவனை அழைத்து வருகிறேன். முருகா, நீ என்னிடம் ஏதோ கேட்க விரும்புகிறாய் என்று புரிகிறது. அது எதுவாயினும் கேள். அன்னையார் ஏன் என் மீது கோபம் கொண்டிருந்தார்? இதனால்தான், இதற்குத்தான் என்றெல்லாம் தேவர்கள் ஏதேதோ காரணங்களை கூறினார்கள் என்றாலும், அன்னையார் அங்கு வந்து என்னை அழைத்தபோது அதை பற்றி குறிப்பிட்டாலும் என் மனதில் அது தெளிவை ஏற்படுத்தவில்லை. குழப்பத்தில் இருந்ததால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அதனால் நான் என்ன செய்ய வேண்டும் என்கிறாய்? தாங்களே அதை பற்றி தெளிவாக விளக்கலாம் அல்லவா? மறுபடியும் அன்னையார் என் மீது கோபம் கொள்ளாதபடி நடந்து கொள்வதற்கு தாங்கள் வழிகாட்டலாம் அல்லவா? நீ சொல்வது சரிதான். நானும் அதை செய்யலாம். ஆனால் சம்பந்தப்பட்டவர்களிடமே அதை பற்றி கேட்டு அவர்களின் வாக்கால் தெரிந்து கொள்வது இன்னும் நல்லது. ஏனென்றால் நீ அதை பற்றி கேட்கவில்லை என்று உன் தாய்க்கு வருத்தம். இது நீடித்தால் உங்களுக்குள் உள்ள உறவில் விரிசல் ஏற்படும். ஆகையால் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நீ மரியாதை வைத்திருக்கிறாய் என்பதற்கு அடையாளமாக நீயே முதலில் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். அதன் பிறகு அவர்கள் கோபத்திற்கான காரணத்தை கேட்டால் அவர்கள் தெளிவாக விளக்குவார்கள். நீங்கள் கூறுவதும் உண்மைதான் தந்தையே. இப்பொழுது எனக்கு நிலைமை சரியாக புரிந்துவிட்டது. இப்பொழுதே சென்று அன்னையிடம் மன்னிப்பு வேண்டி விளக்கம் கேட்கிறேன். அப்படியே செய். சுரசை குரூர குணம் கொண்டவர்கள் என்றேனும் ஒரு நாள் தங்கள் ஆணவத்திற்கான பலனை அனுபவித்தே தீர வேண்டும். பண்பட்ட உணர்வு இல்லாதவர்கள் எப்பொழுதும் பூரணத்துவம் பெற்றவர்களாக முடியாது. அம்மா, அம்மா, அம்மா. சூரபத்மா, எப்போது வந்தாய்? அம்மா, நான் வந்து வெகு நேரமாக உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். தாங்கள் இரவு உண்ணவில்லை, உறங்கவில்லை என்று புரிகிறது. அப்படி அங்கே என்னதான் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கதிரவன் உதித்துக் கொண்டிருக்கும் போதும் இங்குள்ள இருள் அப்படியே இருக்கிறதே. இது அசுர குலத்தின் அழிவை காட்டுகின்றதோ என்று யோசிக்கின்றேன். அம்மா, தங்களின் மனதை சுக்ராச்சாரியாரின் வார்த்தைகள் மிகவும் கலங்க வைத்து விட்டது என்று தெரிகிறது. உங்களை குழப்பமடையச் செய்வதில் அவர் வெற்றி பெற்று விட்டார். இல்லை சூரபத்மா, நீயும் உன் பிள்ளை பானுகோபனும் தான் சுக்ராச்சாரியாரை கோபம் கொள்ளும்படி செய்து பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டீர்கள். என்னம்மா இது? அந்த முருகனை புகழ்ந்து என் மகனை அவமதிப்பதை என்னால் பார்த்துக் கொண்டிருக்க முடியுமா? ஏன் இப்படி அவரை மட்டும் உயர்த்தி பேசுகிறீர்கள்? ஏனென்றால்
நாம் அனைவரும் மதிக்கத்தக்க மிக பெரியவர் அவர். காலத்தை கடந்து வாழ்ந்து அசுரருக்கு வழிகாட்டிக் கொண்டிருப்பவர் அவர். இன்று வரை பல அசுரர்கள் அவரின் பேச்சை கேட்காமல் போனதால்தான் தங்கள் அழிவை தேடிக் கொண்டார்கள். அசுரகுலத்தில் உதித்த மாபலி சக்கரவர்த்தி அசுரகுருவின் பேச்சை கேட்காமல் போனதால்தான் வாமனனாக வந்த திருமாலால் ஏமாற்றப்பட்டு பாதாள உலகத்தில் உழன்று கொண்டிருக்கிறார். அந்த நிலை என் பிள்ளைகளுக்கோ அவர்களை தொடர்ந்து என் பேர குழந்தைகளுக்கோ வந்துவிடக் கூடாது என்றுதான் கலங்குகிறேன். ஆமம்மா, தாங்கள் கூறுவது உண்மைதான். பானுகோபன் காரணமாக நான் சற்று அவசரப்பட்டு அப்படி பேசிவிட்டேன். சுக்கிராச்சாரியார் அசுரகுலத்திற்கு செய்திருக்கும் நன்மைகளை ஒரு கணத்தில் மறந்து பேசிவிட்டேன். இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள் அம்மா. அவர் என்ன கூறினார் என்பதை ஒரு முறை நினைத்துப் பார். உன் பிள்ளைகள் பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளும் வரை, துவேஷமும் கோபமும் தீரும் வரை இங்கு அழைத்து வர வேண்டாம் என்றார் அல்லவா? ஆமம்மா, அப்படித்தான் அவர் கூறினார். அவர் கூறியபடி நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்பதை உணர்த்தும் வகையில் மீண்டும் சென்று குருநாதரை சந்திக்க வேண்டும். இந்த முறை நீயும் பானுகோபனும் மிகுந்த மரியாதையோடு குருவின் பாதம் பணிந்து மன்னிப்பு கோர வேண்டும். எங்கே சென்றான் முருகன்? என் சுவாமி சொல்வது போல் லீலா வினோத பிரியனான அவன் மறுபடியும் எங்கேனும் சென்று விட்டானா? இல்லை இல்லை, அப்படி ஒன்றும் இருக்காது. அவ்விதம் செல்வதாக இருந்தால் என்னிடம் கூறாமல் செல்ல மாட்டான். பார்வதி தேவி, முருகனுக்கு உணர்வு பூர்வமான வார்த்தைகளை விட அஸ்திரங்கள், ஆயுதங்களை பற்றிய வார்த்தைகள் தான் மிகவும் பிடித்துள்ளது. அவனுள்ளே உறைந்திருக்கும் பண்பட்ட உணர்வுகள் வெளிப்பட்டால்தான் உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள் அவனுக்கு புரியத் தொடங்கும். தாயே, ஒவ்வொருவரிடமும் நல்லுணர்வுகள் உள்ளுக்குள்ளேயே புதைந்து கிடக்கின்றன. அந்த புதையலை வெளிக்கொணரும் பாதையை நாம் தான் கண்டறிய வேண்டும். அதிலும் முருகன் சிவசக்தி ஸ்வரூபமாக அவதரித்த பிள்ளை. அவனில் அதற்குரிய பல பண்புகள் நிச்சயம் இருக்கும். தாங்கள் அவற்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி உணர்வது என்பதுதான் எனக்கு புரியவில்லை. அவனுக்கு தாய்மை என்பதெல்லாம் பெரிதாக தெரியவில்லை. அதன் மகத்துவமும் புரியவில்லை. உமாசுதன், சோமாஸ்கந்தன் இப்படியெல்லாம் குறிப்பிடும் முருகனை பற்றி ஏன் உங்களுக்கு இப்படியொரு சந்தேகம்? தாங்கள் அவனிடம் பேசவில்லை என்ற உடனேயே தவித்து போய் எதுவும் செய்ய முடியாதவனாகி விட்டானே. அது அவன் தங்கள் மீது வைத்திருக்கும் பாசத்தின் அடையாளம் அல்லவா? முருகன் பல்வேறு நல்லுணர்வுகளை பெறுவதற்கு தாங்கள் அவனுக்கு பக்தி, பாசம், அன்பு, கருணை, நட்பு ஆகியவற்றை விளக்கும் அரிய கதைகளை கூற வேண்டும். அவற்றை கேட்கும்போது மனதில் பதியும் உணர்வுகள் என்றென்றும் நிலைத்திருக்கும். கலைவாணி கதை சொல்வதன் மூலம் நல்லுணர்வை தூண்டிவிடலாம் என்கிறார்கள். மகாலட்சுமி முருகனுக்குள் இருக்கும் பாச உணர்வை வெளிப்படுத்துங்கள் என்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் செய்வதற்கு அவன் என்னோடு இருக்க வேண்டுமே. அம்மா,
நான் உங்களை விட்டு எங்கு செல்வேன் அம்மா? நான் இங்குதான் இருக்கிறேன். அம்மா, நான் என்ன கண்ணே? தங்களிடம் மன்னிப்பு கேட்க வந்தேன். பானுகோபா, தந்தையின் வார்த்தைகள் செவிகளுக்கு எட்டியதா? அவர் குருநாதரிடம் மன்னிப்பு வேண்டியதை கேட்டாய் அல்லவா? பிறகென்ன? மன்னிப்பு கேள். பாட்டி, என்னை ஏன் வற்புறுத்துகிறீர்கள்? நான் யாரிடமும் மன்னிப்பு கோர மாட்டேன். தமிழ்க்கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ்க்கடவுள் முருகன் தொடர்கிறது. அசுர குலத்தை காப்பதற்காகவே வந்திருக்கும் எங்கள் குருதேவா, ஆசி புரியுங்கள். குருதேவா, நீங்கள் என்னிடத்தில் எப்போது பெரியவர்களுக்கு மரியாதை தர வேண்டும் என்ற எண்ணம் இவர்களுக்கு எழுகிறதோ அப்போது இவர்களை அழைத்து வந்தால் போதும் என்று கூறினீர்கள். இவர்களும் மனம் திறந்து உங்களிடம் மன்னிப்பு கோர வந்திருக்கின்றனர். சுரசை, நீ கூறுவது போல இவர்களிடத்தில் எந்த மாற்றமும் ஏற்பட்டிருப்பதாக தெரியவில்லையே. குருதேவா, நாங்கள் தோன்றிய காலம் முதல் இன்று வரை பல உதவிகளை புரிந்திருக்கிறீர்கள். அவைகளை நான் ஒருபோதும் மறந்துவிட மாட்டேன். நான் பேசிய வார்த்தைகள் தங்களை அவமதிப்பதாக தோன்றியிருந்தால் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். பானுகோபா, தந்தையின் வார்த்தைகள் செவிகளுக்கு எட்டியதா? அவர் குருநாதரிடம் மன்னிப்பு வேண்டியதை கேட்டாய் அல்லவா? பிறகென்ன? மன்னிப்பு கேள். பாட்டி, என்னை ஏன் வற்புறுத்துகிறீர்கள்? நான் யாரிடமும் மன்னிப்பு கோர மாட்டேன். பானுகோபா, போதும் உன் வீண் பிடிவாதம். இவ்வளவு தூரம் வந்துவிட்டு இங்கு வந்த பிறகு ஏன் இப்படி பேசுகிறாய்? முதலில் அவரிடம் மன்னிப்பு கேள். முடியாது பாட்டி. நீங்கள் எத்தனை முறை கூறினாலும் நான் இவரிடம் மன்னிப்பு கோர மாட்டேன். பானுகோபா, மன்னிப்பு கேள். என்னால் முடியாது. வா முருகா. ஏன் இந்த தயக்கம்? வா முருகா, என் அருகில் வா. அம்மா, நீங்கள் என்னை மன்னித்து விட்டீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும். இருந்தாலும் நடந்த நிகழ்ச்சிகளுக்காக உங்களிடம் நான் மனப்பூர்வமாக மன்னிப்பு வேண்டுகிறேன். என் கண்ணே, நீ இந்த அளவிற்கு மனமுருகி மன்னிப்பு கேட்கிறாயே, இதை கண்டு என் மனம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தது தெரியுமா? இதுதான் ஒருவரிடம் இருக்க வேண்டிய உயர்ந்த பண்பு.
ஆனால் சிலர் என்னதான் தவறு செய்தாலும் அதை மறைத்துவிட்டு வரட்டு கௌரவத்தால் மன்னிப்பு கேட்க மாட்டார்கள். அத்தோடு ஆணவத்தின் காரணமாக தலைகணம் பிடித்து திரிவார்கள். அம்மா, வரட்டு கௌரவம் என்கிறீர்களே, அது என்ன? தன்னிடம் இல்லாத ஒரு பொருளை இருப்பது போல் பெருமை பேசுவது. தான் செய்தது தவறு என்று தெரிந்தும் அதை ஒப்புக்கொள்ள மறுத்து அதுதான் சரி என்று சாதிப்பது. இவைதான் வரட்டு கௌரவத்தின் வெளிப்பாடாகும். மனதின் இருண்ட பகுதிக்குள் இருக்கும் அந்த தீய குணங்களை காமம், குரோதம், மோகம், லோபம், மதம், மாச்சரியம் என குறிப்பிடுவார்கள். பானுகோபா, கோபம் என்னும் மதம் பிடித்த யானையாக நீ இருந்தால் அது உன்னை வெறி பிடித்தவனாகவும் பைத்தியம் பிடித்தவனாகவும் மாற்றிவிடும். நீ உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாத நிலை ஏற்படும். உன்னில் மரியாதை தரும் குணம் சிறிதாவது மிஞ்சியிருந்தால், நீயே உன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைத்தால், குரு என்றால் யார் என்பதை உணர்ந்து கொள். முதலில் அவரிடம் மன்னிப்பு கேள். நீயே சற்று நான் ஏன் உன் மீது கோபம் கொண்டிருந்தேன் என்று யோசித்து பார். நான் தியானத்திலிருந்து இடையிலேயே எழுந்து சென்றேனே, அதுவா? இல்லை. தங்களிடம் கூறாமல் நான் புறப்பட்டு விட்டேனே, அதற்காகத்தானே? இல்லவே இல்லை. தமிழ் கடவுள் முருகன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். தமிழ் கடவுள் முருகன் தொடர்கிறது. அம்மா, தாங்கள் சொன்ன தீய குணங்களில் மிக மோசமானது கோபம்தான் என்பது எனக்கு புரிகிறது. நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமென்றால் சினத்தை விட்டுவிட வேண்டும். இல்லாவிட்டால் அது நம்மையே கொன்றுவிடும் என்று நான் புரிந்து கொண்டேன். ஆனால் என்ன? தாங்களே என்னிடம் கோபம் கொண்டீர்களே, அது எப்படி? அது பகையாளி மீது கொண்ட கோபம் அல்ல, பாசத்தால் கொண்ட கோபம். என் பிள்ளை என் பேச்சை கேட்கவில்லை என்பதால் ஏற்பட்ட செல்ல கோபம். நீயே சற்று நான் ஏன் உன் மீது கோபம் கொண்டிருந்தேன் என்று யோசித்து பார். நான் தியானத்திலிருந்து இடையிலேயே எழுந்து சென்றேனே, அதுவா? இல்லை. வாசுகி நாகத்திடம் சற்று கடுமையாக நடந்து கொண்டேனே, அதற்காகவா? அதுவும் இல்லை. தங்களிடம் கூறாமல் நான் புறப்பட்டு விட்டேனே, அதற்காகத்தானே? இல்லவே இல்லை. இதெல்லாம் சின்னஞ்சிறு நிகழ்வுகள். இவற்றுக்கும் மேலாக ஏதேனும் இருக்க வேண்டுமல்லவா? அதை நீயே நினைத்துப் பார். தேவர்களோடு நான் போர் தொடுத்தேனே, அதை கூறுகிறீர்களா? இப்போதுதான் சரியான இடத்திற்கு வந்திருக்கிறாய். இப்பொழுது புரிந்துவிட்டதம்மா. மேருமலையே அதிரும்படி தேவர்களோடு போர் தொடுத்தேன். ஆவேசம் கொண்டவனாக மாறி ஆயுதங்களை ஏந்தி அவர்களை தாக்கினேன். இப்படியெல்லாம் செய்த நான் அவர்களுக்கு உங்கள் பக்கம் இருக்கும் நியாயத்தை எடுத்துச் சொல்ல அவகாசம் கொடுக்கவில்லை, அதுதானே? ஆம் செல்வமே, சரியாகச் சொன்னாய். எந்த காரணத்தை கொண்டும் எவர் மீதும் அவசரப்பட்டு தாக்குதல் கூடாது. ஆத்திரத்தின் உச்சத்திற்கு சென்று ஆவேசமாக போர் புரியக்கூடாது. நமது அதீத சக்தியை அதற்கு சமமில்லாதவர்கள் மேல் செலுத்தக்கூடாது. நீங்கள் கூறுவதும் உண்மைதானம்மா. ஆனால் எனக்கு சில நேரங்களில் இது போன்ற ஆவேசம் வருவதும் அதன் உச்சத்திற்கே சென்று இப்படியெல்லாம் நடப்பதும் நான் அறியாமலேயே நிகழ்கிறது. அது நல்லதல்ல மைந்தா. உன்னில் அபரிமிதமான சக்தி இருக்கிறது. அதனால் அந்த சக்தி என்னவென்பதை நீ உணர்ந்திருக்க வேண்டும்.
அதோடு எவர் மீது எந்த அளவிற்கு உன் சக்தியை பயன்படுத்தலாம் என்பதை நீ புரிந்து கொண்டு பொறுப்புணர்ச்சியோடு பயன்படுத்த வேண்டும். இனிமேல் நான் அவ்விதமே இருப்பேன் தாயே. சக்திகளில் உயர்ந்த சக்தி எது? பக்தியே எல்லாவற்றையும் விட உயர்ந்த உன்னதமான சக்தி, உண்மையான சக்தி. குரு பக்தி இருந்தால் அந்த குருவின் ஆசியை பெற்று உயர்ந்த சக்திகளை அடைய நேரும். அதுவே குருவை ஆத்திரமடையச் செய்து அவரின் சாபத்தை பெற்றால் அவனை அதள பாதாளத்திற்கு கொண்டு செல்லும். இதை நினைவில் வைத்துக் கொண்டு அவரிடம் மன்னிப்பு கேள். என்னை மன்னித்தருளுங்கள் குருவே. என் மகன் செய்த பிழையை சிறு பிள்ளை விளையாட்டென்று கருதி பொறுத்தருளுங்கள் குருதேவா. குருவே, நான் உங்கள் சீடனாக இருந்து மன்னிப்பு கேட்டு விட்டேன். நீங்கள் எங்கள் குருவாக இருந்து அந்த தேவர்களை அழிப்பதற்கும் சிவபுத்திரனை தடுப்பதற்கும் வழி கூற வேண்டும். கூறுகிறேன் பானுகோபா, கூறுகிறேன். அசுர குருவான நான் எப்படி உங்களை விட்டு விலகிச் செல்ல முடியும்? இப்போதைக்கு சிவபுத்திரனின் தாக்கத்திலிருந்து விடுபட நான் ஒரு வழி சொல்கிறேன். சிவபெருமானிடம் வரங்களை பெற்ற பிறகுதானே அசுரகுலம் ஓங்கத் தொடங்கியது. அதை நீங்கள் தவறாக பயன்படுத்தி அவருக்கு கோபத்தை ஏற்படுத்தியதால் தானே பாதிப்பு ஏற்பட்டது. உங்கள் தவத்தின் வலிமை முனிவர்களுக்கும் பக்தர்களுக்கும் கொடுமை செய்வதாக மாறத் தொடங்கியது. அதுதான் உங்களுக்கு இத்தகைய நிலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அதனால் நீங்கள் அனைவரும் மீண்டும் சிவபெருமானை எண்ணி தவம் செய்யத் தொடங்குங்கள். மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த சிவபெருமானை மனமுருக தியானம் செய்தார் அவன் மகனான சிவபுத்திரன் உங்களை தொடர்வதை நிறுத்தி விடுவான். அது எப்படி? சிவனிடம் பக்தி செலுத்தினால் அவன் மகன் நம்மை விட்டு விடுவானா? இல்லை, சிவன்தான் தன் மகனுக்கு எதிராக அசுரகுலத்தை ஆதரிப்பாரா? ஏனென்றால் பக்திதான் சிறந்த சக்தி. சிவா குருவினிடத்தில் பக்தியையும் பெரியவர்களிடத்தில் மரியாதையையும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பவரே சிறந்த தந்தையாவார்.